தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக வேட்பு மனு தாக்கல் நேற்றைய தினம் நிறைவடைந்த நிலையில் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி என அனைத்து தரப்பினரும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இன்று காலை முதல் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நடராஜ் தலைமையிலான வேட்பு பரிசீலனை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தவேக வேட்பாளர் அருண்குமார் திடீரென மாயமாகிவிட்டார். அவர் மாயமானதை அறிந்த 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்து காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். இந்த நிலையில் வேட்பாளர் அருண்குமார் அந்த பகுதியில் இருந்து வெளியேறி மற்றொரு அங்கிருந்த ஒரு நிர்வாகிக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து தன்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டு விட்டதாகவும் இதனால் நான் வெளியே சென்று விட்டேன் என்று கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். தொடர்ந்து அவருடைய வேட்பு மனுவானது நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அதில் முழுமையான தகவல்கள் எதுவும் இடம்பெறவில்லை. அதே போல கையெழுத்தில் குளறுபடி போன்ற காரணத்தின் காரணமாக அவரது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதே போல திமுகவை சேர்ந்த காசி என்பவர் அந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டிருந்தார். அவரது வேட்புமனுவும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த வேட்புமனு மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரது வேட்புமனுவிலும் கையெழுத்து குளறுபடி உள்ள காரணத்தினால் தற்பொழுது திமுக வேட்பாளர் காசியினுடைய மனுவும் உயர் அதிகாரிகள் வரும் வரை பரிசீலனை செய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தற்பொழுது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது வரை அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்புமனு மட்டும்தான் தற்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. திமுகவுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல தவேகாவுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேட்புமனு ரெஜிஸ்டர் ஆயிருந்தா யாருக்கிட்ட சொல்லணும்? எவ்வளவு நிர்வாகிகள் அதே மாதிரி மாற்று வேட்பாளர் நாங்க ரெடி பண்றோம். எல்லாம் நாங்க ரெடி பண்ணியாச்சு, நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னாங்க. இல்லன்னா நாங்க யாரோ ஒருத்தர் பண்றோம்ல. அதெல்லாம் விலை போயிட்டு இருக்கிறவங்க முட்டாளுங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க பாருங்க.